கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமத்தினால நான் உங்களை திரும்பவுமாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட இடைப்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால், இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கறது என்ன தெரியுமா? இனிமே இப்படி எப்படி இருந்தியோ அதை பற்றி இல்லை, இனி நீ தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்கிறாரு. அது எங்கே சொல்கிறாருன்னா, செப்பனியா 3:15 செப்பனியா 3:15 எடுத்து படிச்சிங்கன்னா, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பார். எப்போங்க நம்ம தீங்கை காணாதிருப்போம்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கும்போது. யார் நம்ம நடுவில் இருக்கணும்? கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கணும். மற்றவங்கள பெரிய அதிகாரிகள் இல்லை, பெரிய உத்தமர்கள் இல்லை, நமக்கு பிரியமானவங்க நம்ம நடுவில் இல்லைங்க. நம்ம நடுவில் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கும்போது இனி நீ தீங்கை காணாது இருப்பாய். சரி, அப்போ கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கணும். எப்போ நம்ம நடுவில் இருப்பார்? யார் நடுவில் இருப்பார்? யாருக்கு நடுவில் கர்த்தர் இருப்பார்? இதுதான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம ஆண்டவரை வரவேற்று நம்ம நடுவில் வச்சுக்கிட்டோம்னா, அப்போ நம்ம என்ன பண்ண மாட்டோம்? தீங்கை காணாதிருப்போம். செப்பனியா 3:17 எடுத்து படிச்சிங்கன்னா அதில் இருக்குது, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர். உன் தேவன் எங்கே இருக்கிறாரு? உன் நடுவில் இருக்கிறாரு. அவர் உன் நடுவில் இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார்? வல்லமை உள்ளவர். தீங்கு நேரிட்டாலும் அது உன்னை சேதப்படுத்தாது, தீங்குலேருந்து நீ மீண்டு வந்துடுவ. அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதே செப்பனியா 3:13 செப்பனியா 3:13 அதை எடுத்து படிச்சிங்கன்னா, யார் நடுவில் தேவன் இருப்பார், நீ எப்படி இருந்தால் உன் நடுவில் தேவன் இருப்பார் அப்படின்னு இருக்கு. இஸ்ரவேலின் மீதியானவர்கள் வேர்ட்ஸ் 13 பார்த்தீங்கன்னா, ஒன்று அநியாயம் செய்யவில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. எப்படி இருக்கணும்? நம்ம என்ன இருக்கணும்? நம்ம கிட்ட அநியாயம் இருக்கக்கூடாது. அநியாயம் இருக்கக்கூடாது. எவ்வளவு துணிஞ்சு அநியாயமாக நடந்துடுறோம் இல்லையா? நம்ம நினச்சிக்கிறோம் பெருசாக செஞ்சாதான் சாதாரண காரியத்துக்கு நம்ம அநியாயம் பண்ணிடுவோம். ஒரு பிரித்து கொடுக்கறதுல, ஒரு சொல்றதுல அநியாயமாக ஏமாற்றுவோம். அவர்கள் பொய் பேசுவதில்லை. என்ன ஆனாலும் பொய் பேசக்கூடாதுங்க. பொய் சின்ன பொய், பெரிய பொய், நன்மைக்காக பொய் பேசினேன், தீமைக்காக பொய் பேச, இது நடந்துருமே வேண்டாம் அடுத்த அப்படின்னு பொய் பேசினேன், அப்படியெல்லாம் இல்லைங்க. பொய் தான். அவங்க பொய் பேசுவதில்லை. அவங்க வாயில் வஞ்சக நாவு இல்லை. முன்னால் ஒன்று பேசிட்டு பின்னால் வஞ்சகமாக நினைக்கிறாங்க இல்லைங்களா? நாம் நினைக்கிறோம் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க இருதயத்தில் வஞ்சகம் இருக்கா? அந்த மாதிரி நம்ம இருதயம் இருக்கா? நம்ம ஒருத்தர்கிட்ட முன்னால் நல்லா பேசிட்டு அவங்கள பற்றி கடுமையாக வஞ்சகமாக நினச்சிக்கிட்டு இருக்கோமா? நம்ம நாவில் உண்மை இல்லாமல் இருக்கோமா? அப்போ ஆண்டவர் நடுவில் இருக்க மாட்டாருங்க. ஆண்டவர் நடுவில் இருக்க மாட்டார். ஸோ வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதில்லை. பாப்பாரு சுவாமி இயேசு சாமி பாப்பாரு. அநியாயம் செய்யாமல் இருக்குமா, பொய் சொல்லாமல் இருக்குமா, வஞ்சக நாவு நம்ம இடத்துல இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து தான் நம் நடுவில் இருப்பார். அதே செப்பனியா 3:9 பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் நல்லா புசித்து படுத்து நல்லா தூங்குவாங்களாம். இவர்கள் நடுவில் கர்த்தர் இருப்பார், இனி தீங்க காண மாட்டாங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் பொய் இல்லை, நம்ம மற்றவங்கள ஏமாத்தலை, நம்ம உண்மையாக இருக்கிறோம், நம்ம அநியாயம் செய்யலை அப்படின்னா we will have peace. நமக்கு நல்ல சமாதானம் தான். நல்லா படுத்து சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்குவோம் இல்லைங்களா? அப்படி தானே, நேச்சுரலாக அப்படி தானே. அதே தான் ஆண்டவரும் சொல்கிறாரு. அவங்க நல்லா படுத்து புசித்து தூங்குவாங்க. அவங்க நடுவில் நான் இருப்பேன். அவங்கள ஏதோ சேதப்படுத்தாதபடி அவங்க நடுவில் நான் இருந்து இனி அவங்க தீங்க காணாமல் இருப்பாங்கன்னு என் இயேசு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாருங்க. நம்மளை ஆராய்ந்து பார்க்குற நாட்கள் இது. நம்ம உலகத்தின் முடிவின் சமீபத்தில் வந்துட்டோம். சத்தியத்தில் எவ்வளவோ காரியங்கள் சொல்லுது, வேதத்தில் சொல்கிற காரியங்கள் உலக முடிவின் சமீபத்தில் நடக்கிற காரியங்களை நாங்கள் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? அப்போ we are very near to the coming of Jesus.
அப்போ நம்மளை சரிப்படுத்திக்கணும் இல்லைங்களா? நம்ம பரலோகத்துக்கு போகணும் இல்லையா? அது ஒன்று தானே நம்ம கோலே. இயேசு நம்ம நடுவில் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, வஞ்சக நாவு நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. வஞ்சக நாவு ரொம்ப முக்கியங்க. உள்ள ஒன்று நினச்சிட்டு பின்னால் ரெண்டாம் நடிக்கிறோம் பாருங்க, அது கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தால் என் தேவன் உங்கள் நடுவில் இருப்பார். நீங்கள் தீங்க காண மாட்டீங்க. தீங்கு ஏற்பட்டாலும் தப்பு வித்துக்கொள்ள நடுவிலிருந்து விடுவித்து காத்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நான் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கை நான் சொல்லுகிறேன். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணி இந்த வசனத்தை திரும்பி அந்த செப்பனியா 3ஆம் அதிகாரத்தை திரும்பி படித்து உங்களை சரி செய்து கொண்டு ஆண்டவரை உங்கள் நடுவில் வைத்து கொள்ள வேண்டுமா நான் கேட்கிறேன். கர்த்தரிடத்தில் கேட்போமா, ஆண்டவரே எங்கள் நடுவில் நில்லுங்கப்பா, எங்கள் இடத்துல என்ன குறை இருக்கோ தயவுசெய்து அதை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா. உங்களுடைய வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் கெஞ்சி கேட்குற சுவாமி, ஆமென்.